எல் நினோ லா நினோ காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய கடும் வறட்சி மற்றும் பெருமழையை எதிர்கொள்ள இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை உடனடியாக மறுசீரமைக்க வேண்டிய அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், பொருளாதார நெருக்கடி மற்றும் சர்வதேச மோதல்களின் தாக்கம் உள்ளிட்ட தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்ட இலங்கைக்கு காலநிலை மாற்றம் அடுத்த பாரிய அச்சுறுத்தலாக உருவெடுப்பதாக அவரது கருத்து அமைந்துள்ளது. எல்னினோ மற்றும் லானினோ என்பவை எதிரெதிரான காலநிலை நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றின் தாக்கத்தால் குறுகிய கால இடைவெளிக்குள் வறட்சியும் பெருமழையும் மாறி மாறி ஏற்படலாம். இது விவசாய உற்பத்தி, குடிநீர் விநியோகம், மின்சார உற்பத்தி, உணவு பாதுகாப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கடும் வறட்சியின் போது நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவடைந்து விவசாயமும் நீர்மின் உற்பத்தியும் பாதிக்கப்படலாம். அதனைத் தொடர்ந்து பெருமழை ஏற்பட்டால் வெள்ளம், மண் சரிவு, பயிர் சேதம் மற்றும் உட்கட்டமைப்பு அழிவுகள் ஏற்படுவதற்கான அபாயமும் காணப்படுகின்றது. ஒரே ஆண்டுக்குள் இவ்வாறான இரு எதிர்முனை அழுத்தங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை நாட்டின் பொருளாதார மீட்சியை மேலும் சிக்கலாக்கலாம். எனவே அனர்த்தம் ஏற்பட்ட பின்னர் நிவாரணம் வழங்கும் வழக்கமான அணுகுமுறையில் இருந்து அனர்த்தத்தை முன்கூட்டியே கணித்து அதன் பாதிப்பை குறைக்கும் கட்டமைப்புக்கு இலங்கை நகர வேண்டும் என்பதே சஜித் பிரேமதாசவின் வலியுறுத்தலாகும். இந்தியாவின் ஒடிசா மாநிலம் முன்னெடுத்துள்ள முன்னெச்சரிக்கை அறிவிப்பு பாதுகாப்பான வெளியேற்றம் மற்றும் சமூக மட்ட தயார்நிலை போன்ற நடவடிக்கைகளில் இருந்து இலங்கை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டு சுனாமி பேரிடருக்கு பின்னரும் நவீன அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை முழுமையாக உருவாக்க முடியாமை நாட்டின் நீண்டகால நிர்வாக குறைபாட்டை காட்டுகின்றது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மட்டும் தனித்து இதனை எதிர்கொள்ள முடியாது. வானிலை, நீர்ப்பாசனம், விவசாயம், சுகாதாரம், உள்ளூராட்சி மற்றும் பாதுகாப்பு துறைகள் ஒருங்கிணைந்த தகவல் மற்றும் நடவடிக்கைகளை பொறிமுறைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும். சஜித் பிரேமதாசவின் உரையில் மத மற்றும் இன நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை, சர்வதேச அமைப்புகளின் அழுத்தங்கள் போன்ற விடயங்களும் இடம்பெற்றுள்ளன. எனினும் காலநிலை மாற்றத்தை அரசியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக அணுக வேண்டும் என்பதே அவரது உரையின் முக்கியமான செய்தியாகும். மொத்தத்தில் எல்னினோ லானினோ தாக்கங்கள் குறித்த இந்த எச்சரிக்கை வெறும் காலநிலை முன்னறிவிப்பாக மட்டும் பார்க்கப்பட முடியாது. நீர், உணவு, மின்சாரம், சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் ஆகிய அனைத்தையும் பாதிக்கக்கூடிய பல்துறை அபாயமாக இதனை அணுக வேண்டும். முன்னெச்சரிக்கை திட்டங்கள், நீர்வள முகாமைத்துவம், துல்லியமான வானிலை தகவல்கள் மற்றும் சமூக மட்ட பயிற்சிகள் உடனடியாக பலப்படுத்தப்படாவிட்டால் எதிர்வரும் காலநிலை சவால்கள் இலங்கைக்கு பாரிய மனித மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும்.